தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சூரி ஐஸ்வர்யலட்சுமி நடிப்பில் வெளியாகி இருக்கிற மாமன் திரைப்படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, அந்த படத்துக்கு போலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப சுருக்கமா குட்டியா சீக்கிரமா பார்த்துடலாம் வாங்க. யாரு யாரை விட்டு போனாலும் நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரெய்லரில் பெருசாக ஒன்றும் காமிச்சிருக்க மாட்டாங்க. வெறும் ஒரு கிளிம்ஸாக தான் ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ கதையோட ஒரு பேஸ் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஒரு தாய் மாமனும் ஒரு மருமகனும் ரொம்ப ஜோடி சேர்ந்து ஒரு சூப்பரான காம்போ சுற்றிட்டு இருக்காங்க. வைபா இணை பிரியாத ஒரு மாமன் மருமகனாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பாண்டால் அவங்களால அந்த குடும்பத்துக்குள்ளே வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எப்படி பெருசாகுது, குடும்பத்துக்குள்ளே அந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் சூரியோட காதல் வாழ்க்கையில் ஒரு கல்யாண வாழ்க்கையில் இந்த பாண்டிங்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எப்படி பெருசாகுது, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு காமெடியும் ஒரு எமோஷனலான ஒரு கதைக்களமாக சேர்ந்து கொடுத்து ஒரு வெற்றியை காண முயற்சி பண்ணியிருக்காரு ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ இந்த கதைக்களத்தில் என்னென்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோவே கதை தான், அந்த கண்டென்ட் தான் இல்லையா. ஒரு குட்டி மருமகனுக்கும் ஒரு பெரிய ஒரு தாய்மாமனுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங் எப்படி பெரிய பிரச்சனைகள் உண்டாக்குது அப்படின்றத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கதையாக தான் தெரியுது. ஸோ இதில் அந்த கண்டென்ட் தான் ஹீரோ. அந்த கண்டென்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது பார்த்தோம் அப்படின்னா, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அதை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயமா போயிட்டு இருந்தாலுமே கூட, செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னலாக அதை ட்ராக் பண்ணி அழகாகவே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சூரி எப்படி அவரோட மருமகனுக்காக ரொம்ப காத்திருந்து அவங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க அக்காவோட பாண்டிங்காக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை காமிச்சு அவங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்றெடுத்து அந்த குழந்தையோட எப்படி ஒரு வைபாகிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க. ஆனாலுமே சில இடங்களில் அந்த ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றத காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இந்த படக்குள் இருந்திருக்கு அப்படின்றத சில இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைட் சீன் ஒரு எடுத்துக்கலாம். அந்த ஃபைட் சீன் வந்து படத்தில் எதுவும் பண்ணலை அந்த படத்துக்கு, ஆனாலுமே ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஆனால் அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கும். அந்த படத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மி தான். ஆனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸை நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில கமர்ஷியல் விஷயங்களை கலந்து இந்த கதையை அழகாகவே கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து 2-3 இடங்களில் யூனிக்காக தெரிஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சில உறவுகளை காமிக்கும் போது இந்த மாதிரியான படங்களில் அந்த உறவுகளை காமிக்கிறது அவங்களுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை அந்த சீன் மூலமாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு டைலாக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். 2-3 இடங்களில் 2-3 இல்லை நிறைய இடங்கள்லேயே வந்து டைலாக் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வெறும் கதாபாத்திரங்களையும் உறவுகளையும் மட்டுமே வச்சு நகர்ற இந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் அந்த குட்டி மருமையன் அக்கா அதெல்லாம் தாண்டி வந்து ராஜ்கிரண் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. பவுனு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபோட அவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்றதை காமிச்சிருப்பாங்க. இந்த ஓவரால் படத்தில் அந்த 2 கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக நல்லா ஒரு பேசப்படுற ஒரு ரைட்டிங்காக ஒரு கேரக்டர் கிரியேட்டிங்காக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த கப்பல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவில் அதை உருவாக்கியிருக்காங்க. ஓவராலாக ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா காமெடியாக நல்லபடியாக கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே எமோஷ்னலாக அழகாக கொண்டு போய் நம்மளை முடிஞ்சளவு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி நிறையா எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக ஒரு நல்ல பேக்டாக அந்த படத்தை கொடுக்க ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக நல்ல ஒர்க்கை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இந்த படத்தில் என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு கமீடியன் ஆக்டர் அப்படின்றத டோட்டலாகவே மறக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது இந்த படத்துலையா, இல்லை இந்த படத்தில் அவர் அப்படி காமிச்சிருக்காங்களா, இல்லை அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் நம்மளை அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டாரா சூரி அப்படின்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கூட அவரோட அந்த கமீடியன் ஃபேஸ் சுத்தமாக தெரியல. ஒரு ஹீரோவாக சூப்பராக அவர் காட்டின விதமும் சரி, அவர் நடித்த விதமும் சரி, அவர் ரொம்ப அழகான ஒரு ஹீரோவாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து ஹீரோயின் நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஐஸ்வர்யலட்சுமி ரொம்ப பிரமாதமாக அவங்க நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸும் இருந்தது. பொதுவாக சொல்லுவாங்க அழகாக இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து நல்லா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாம்பிளும் நிறையா பார்த்துருப்போம். சில படங்களில் நல்லா இருப்பாங்க, ஆனால் நடிப்பில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் நம்மளுக்கு தோணும். இந்த படத்தில் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸுமே வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அவங்க நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக ரைட்டரும் டேரக்டரும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமான கேரக்டர் என்னென்னா, சூர்யாவோட அக்காவாக சுவாசிகா பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெவியான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சிரிக்கணும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் நிறையா இருக்குது இந்த படத்தில். அதிகமாக அவங்க அழுகு தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு படமாக இந்த அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அது மாதிரி அவர் ராஜ்கிரண் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரில் ஒரு கியூட்டி பையா அவர் வருவார். ஸோ அது நல்லாயிருக்கும்.
ஓவராலாக மற்ற எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் தரப்படலை, சின்ன 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 ஸ்பேஸ் தான். ஆனால் அவங்களோட ரோலை வந்து அவங்க அந்த குட்டி குட்டி ரோல்ஸை கூட அவங்க அழகாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவில் எல்லாருமே நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பையனும் கூட நிறைய இடங்கள் நடிச்சிருப்பான். சில இடங்களில் தெரியும் அது ஒரு மாதிரி அவனுக்கு ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். சில இடங்களில் தெரிஞ்சாலுமே கூட மேக்ஸிமம் அந்த சின்ன பையன்கிட்ட அவனை நல்லா நடிக்க வச்சு அந்த டீம் வந்து நல்லபடியாகவே இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக அந்த படத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களில் 2 என்ன அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நார்மலான ஸ்டாண்டர்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி இருக்குது, பேசிக்கான இது இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக நம்ம பார்த்து பிரமிக்கிற அளவிலான ஒர்க் இதில் இல்லைனாலும் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு தேவையான ஓரளவுக்கு ஓகேவான ஒரு சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் இருக்குது. அடுத்து மியூசிக்னு பார்த்தோம் அப்படின்னா அப்துல் வஹாப் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, இல்லை பாடல்களாக இருந்தாலும் சரி, 2-3 பாடல்கள் வந்து மனசில் நிற்கிற மாதிரி நம்ம ஒரு மனசுலேயே ஒரு ஹம்மிங் போயிட்டே இருக்கிற மாதிரியான பாடல்கள் 2-3 பாடல்கள் நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே நல்லா அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நெருடலாக தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய ஒரு நெருடல்கள்னு ஒன்றும் இல்லை. இந்த கதை ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இது இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி எடுக்கப்பட்ட கதை தான். ஸோ அவங்களோட எய்மை அவங்க ரொம்ப நல்லாவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக அப்படி சொல்லலாம். ஆனால் சின்னதாக நெருடலாக படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில இடங்களில் நான் சொன்னேன் இல்லையா டைலாக்ஸ் நல்லா நிறைய இடங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 1-2 இடங்களில் கொஞ்சம் அந்த இந்த கிரிஞ்சினஸ் லைட்டாக தெரியும். அந்த எமோஷ்னலான சீன்ஸ்லலாம் அந்த அது கிரிஞ்சுன்னு சொல்லலாமா அப்படின்னு தெரில, அது ஒரு ஹார்ஷான வேர்டாக தெரியுது. ஒரு ரொம்ப எமோஷ்னலான டைலாக்குக்கும் ஒரு கிரிஞ்சான டைலாக்குக்கும் இடையில ஒரு ரொம்ப தின்னான ஒரு லைன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லைனை அப்பப்போ அங்கங்கே லைட்டாக படம் கிராஸ் பண்ணு சொல்லலாம். அது ஒரு பெரிய மேஜரான ஒரு மிஸ்டேக் இல்லை. ஆனால் இந்த கால வியூவர்ஸுக்கு மேபி இந்த இளம் வியூவர்ஸுக்கு அது ஒரு சின்ன ஒரு நேரடலாக தெரியல. ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறதே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு இளம் தலைமுறை நேரத்தில் அது கொஞ்சம் சின்ன நேரடலாக தெரியலாம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒன்றும் சீரியஸெல்லாம் இல்லை. என்னென்னா, நீ எனக்கு தம்பி மட்டுமாடா, நீ வந்து எனக்கு அப்பாடா அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, அது 2-3 தடவை வரும். நீ எனக்கு தம்பி மட்டுமாடா, நீ எனக்கு புள்ள மாதிரிடா அப்படின்னு வரும். அடுத்து நீ எனக்கு தம்பி மட்டுமாடா, நீ வந்து எனக்கு சாமிடா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நீ எனக்கு தம்பி மட்டுமாடா, நீ எனக்கு தம்பிடா அப்படின்ற மாதிரி வரும். அதான் அந்த மாதிரி யூகத்தி ஐடியா அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்க வேண்டிய, படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மேபி கொஞ்சம் சில பேருக்கு கிரிஞ்சாக தெரியலாம், சில பேர் அதை ரசிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ட்ராகப்ஸ், ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் சேர்க்கறதுக்கான கட்டாயத்தில் அந்த படக்குழு இருந்ததை வந்து அந்த ட்ராகப்பில் தெரியும். அது பெரிய ட்ராகப் இல்லை, பெரிய மிஸ்டேக் அது இல்லை. ஆப்வியஸாக நான் திருப்பி சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைட் சீன்லாம் வரும். அந்த ஃபைட் சீன் வந்து படத்துக்கு பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காது அந்த ஃபைட் சீனை. ஆனால் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக அதை சேர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த ஃபைட் சீன் நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு சூரிய வந்து அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவை பார்க்குறதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீனையும் அழகாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஹீரோவாக ஒரு அழகாக தெரிவார். ஆனால் அந்த படத்துக்கு அது தேவையில்லை தான். ஆனால் அதை வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு என்ஜாயிங் எலமெண்ட்டாக அதை வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்க்காக இந்த கதையில் அங்கங்கே சில இடங்களில் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படத்துக்கு போகலாமா வேணான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில பேருக்கு ரொம்ப ஒரு சின்ன மைனரான லூப் ஹோல்ஸும் கண்ணில் படலாம். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாமே, இதுக்கே எவ்வளோ பெரிய சண்டை, இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம தோணும். நான் எதுவும் ஸ்பாயிலர் சொல்லிட வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்படி தோணும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரைட்டிங்லன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரைட்டிங் நல்லா இருக்குது, குட். ஆனால் இட் குட் ஹவ் பின் பெட்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக சில பேருக்கு கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டு க்ரியேட் ஆகிற ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு கிரவுண்டு ரெடி பண்ணியாச்சு, அதில் கேரக்டர்ஸை ப்ளேஸ் பண்ணியாச்சு, அவங்களுக்குள்ளே பேசிக்க போகிற நார்மலாக ஆரம்பிக்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறப்போகுது அப்படின்னா, அந்த இதில் அந்த ஒரு டென்ஸை பண்ணுவாங்கள்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி அது அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக மாறி அதுக்குள்ளே சண்டையாக மாறும்ல, அந்த விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு சண்டை ஆக்கணுன்ற இன்டென்ஷனில் ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி இந்த அக்கா கேரக்டர்லாம் வந்து அடிக்கடி சில இடத்துல வாய விட்டுருவாங்க, சம்மந்தமே இல்லாமல், இனியாமல் அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்க கேரக்டரே அப்படி தான் காட்டுறதுக்காக கூட வச்சுருக்கலாம். ஆனால் சில இடங்களில் அப்படி சிலருக்கு தோண வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அந்த இடத்த டைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்குது. அது பெரிய மேஜர் மிஸ்டேக் இல்லைனாலும் கூட அதை கொஞ்சம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தை ஒரு ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மாமனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே நல்ல லாஃப்ஸ் இருக்கும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஒரு எமோஷனல் ஒரு ட்ரிவன் ஸ்டோரியாக அந்த பார்ட்டும் இருக்கும், கிளைமேக்ஸும் ஒரு நல்லபடியாகவே ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மெசேஜும் கூட ஒரு
மெசேஜ் அப்படின்ற ஒரு லேபிள் இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஓவரால் பேக்காக ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாறுறதுக்கான எல்லா விஷயங்களும் மாமன்ட்ட இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதனால் இந்த படத்தை தியேட்டரில் போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.